கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எத்தனை பேர் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கீங்க? அப்போ ஆராதிக்க யாரும் வரல, ஆராதனைக்கு வந்துட்டு போயிடலான்னு வந்திருக்கீங்க. ஆராதனைக்கு வந்திருக்கீங்களா இல்லை ஆராதிக்க வந்திருக்கீங்களா? ஆராதிக்க வந்திருக்கிறோம். பார்த்தா அப்படி தெரியலையே, ஒரு மூஞ்செல்லாம் பார்த்தா. ஆராதனை எங்க இருந்து வரணும்? உள்ளத்துல இருந்து வரணும். வாயினால நான் பாடுறது துதிக்கிறது ஆராதனை இல்லை, உள்ளத்துல இருந்து வரணும். முழு உள்ளத்தோடு தேவனை பாடணும், துதிக்கணும். விசேஷமாக இந்த நாள் தேவனுடைய பந்திக்காக நம்ம ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று கூட நான் சொன்னது போல பவுல் சொல்றார், அபாத்திரமாய் அவருடைய பந்தியிலே பானம் பண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கீங்க? எத்தனை பேர் அவருடைய சமூகத்தில் நான் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு அவர் தேவனோடு ஒப்புரவாகி தேவனுடைய அன்போடு ஆவியானவரோடு வழிநடத்துவதோடு இணைந்து எத்தனை பேர் ஆலயத்திற்கு இந்த காலை வேளையில கடந்து வந்திருக்கீங்க? அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் நம் தேவ சமூகத்தில் முதலாவது நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்ம ஆராதனைகள் துதிகள் எல்லாம் ரெண்டாவது காரியம். நான் முதலாவது என்னை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கணும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவ ஆவியானவர் ஆட்கொள்ள வேண்டும். என்னுடைய மாம்சம் சாகணும், சுயம் சாகணும். சரீரத்திற்கு செத்தவர்களாய் ஆவியினாலே பிழைத்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போறோம். ஏதோ வந்தோம், கடமைக்கு பங்கு பெற்றோம், கடமைக்கு செய்தோம் அப்படின்னு கிடையாது. என் முழு உள்ளத்தோடு நான் தேவனிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்களை மூடி எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து கொஞ்சம் சொல்லுங்களேன். அவரிடத்துல கடந்த 10 மாதங்கள் தேவன் நம்மை பாதுகாத்தார், வழி நடத்தினார். திரும்பி பார்க்கும்போது ஒரு தீமையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யவே இல்லை. அவரை செஞ்சது எல்லாமே நன்மையாக தான் செஞ்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த நன்மையை நினைத்து எத்தனை அதிசயமாய் வழி நடத்தினாரு. போராட்டத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், வேதனைகளின் மத்தியிலும் அதிசயமான காரியங்களை வாழ்க்கையிலே செய்து, ஆச்சரியமான காரியங்களை வாழ்க்கையிலே செய்து வழி நடத்தினார். அந்த தேவனுடைய அன்பை கொஞ்சம் நினைச்சு பார்த்து வாய்களை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி முதலாவது உங்களுடைய ஆத்மாவை சரீரத்தை ஆவிகளை எல்லா இடத்துல ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாம் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி ஜெபிக்க வருவதற்கு முன்னமே நம்மளுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிற தேவன். இன்னைக்கு நான் என்ன சிந்திக்கிறேன், என்ன மனநிலையோட ஆராதனையில வந்து உட்கார்ந்துருக்கிறேன், எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் வாயை திறந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து எல்லாம் கேளுங்களேன் அவர் இடத்துல. என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே, பாவங்களை மன்னிருங்க ஆண்டவரே. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு அக்கிரமங்களை சுமந்து கொண்டு மரண பரியந்தம், சிலுவையில் மரண பரியந்தம் அவர் நம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அடிமையின் ரூபம் எடுத்து சகல மகிமையும் துறந்து எனக்காக அவர் உயிரை தந்து இந்த நாளில் என்னை ரட்சித்து அபிஷேகித்து சபையை நடுவில் உட்கார வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அந்த மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்தில் இன்றைக்கு இருக்குதா? அந்த மகிழ்ச்சியோடு நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேனா? தேவனுடைய அன்பில நிறைந்த நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேனா? வாயை திறந்து ஜெபிங்க அவரிடத்துல, சொல்லுங்க அவரிடத்துல, உங்கள் குற்றங்கள் அறிக்கையிடுங்க அவரிடத்துல, ஒப்புரவாகுங்க அவரிடத்துல. ஆண்டவரே என்னை மன்னிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிருங்க ஆண்டவரே. என்னுடைய பெருமைகள், கீழ்ப்படியாமைகள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், ஆணவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல செத்து போவதாக, கிறிஸ்துவுக்குள்ள உயிர் பெற்றவனாக நான் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள உயிர் தெழுந்தவனாக ஆண்டவரே, உங்களுக்குள்ள உயிர் தெழுந்தவனாக காணப்படணும். வாயை திறந்து கொஞ்சம் அவரிடத்துல கேளுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவ்வளவுதானா உங்க சத்தம்? அவ்வளவுதானா? அவர் செய்த நன்மைகள் அவ்வளவுதானா? அவர் உங்கள் மேல் வைத்த இரக்கங்கள் அவ்வளவுதானா? அப்பா உனக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கேயோ இருந்த எங்களை அழைத்து தேர்ந்தெடுத்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உரிமையை தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு தந்திருக்கிறார். உரிமையோடு தேவனுடைய ஆலயத்தின் நடுவில் உட்கார்ந்து தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டு
அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நேசிக்கின்ற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 11வது மாதம் முதல் வாரத்தில் ஆண்டவரே உடைய சன்னிதானத்தை காண செய்த பிரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இங்கே 2-3 பேர் ஒருமனப்பட்டு நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வந்து வாசம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவன், இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிற எங்கள் ஆராதனையில தேவன் நாம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், பலிகள், காணிக்கைகள் எல்லாவற்றையும் நம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இருதயங்களை உருவாக்கும் ஆண்டவரே. ஒரு மாற்றங்களை காண செய்யுங்க ஆண்டவரே. தேவனோடு உள்ள உறவை அதிகமாய் வளர்த்து கொள்ள நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. உங்கள் சன்ன ஆனந்த களிப்போடு தேவனை பாடி துதிக்க, கம்பீர சத்தத்தோடுமே ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. கிறிஸ்துவனுடனே கூட உயிர் தெழுந்தவர்களாய் பலத்தின் ஆவி, உற்சாகத்தின் ஆவி நீர் எங்களுக்கு தருவீராக. தொடர்ந்து முதல் முடிவு வரைக்கும் தேவ கரங்களோடு இந்த வழி நடத்தட்டும். ஆவியான தேவன் நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சீக்கிரம் முடிச்சு போகணும். யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நான் இந்த 10 மாதமாக நம்ம வழிநடத்தி கண்மணி போல வழிநடத்தி பாதுகாத்து வந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம மனமகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா, துதியோடும் மகிமையோடும் ஹல்லேலூயா செல்லும் மகிழ்வும் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனந்த சத்தத்தோடு அவரை துதித்து பாடி மகிமைப்படுத்தி முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் அவர் இந்த நாளில் 10 மாதம் நம்ம செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு சில நன்மை பாடல்களை பாடி அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து அவரை பாடுவோம். நன்றியால் பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஜெபத்தோட தேவனிலே 266 பாடு. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், சொல்லி பாடுவே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள்,
அல்லேலூயா. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி, கடனே இல்லாமல் வாழ வைத்து. எத்தனை பேர் கடனே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வாழ்க்கையே கடன்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா பாடுறது என்னமோ கடனே இல்லாமல் வாழ வைத்து. கடனே இல்லாம வாழ வைக்கிறதுனா, எல்லாருக்கும் கடன் இருக்கு. ஆனா கடனுக்கு மத்தியில என்னை வெட்கப்படுத்தாம வழி நடத்தினாங்க, அது பெரிய விஷயம். அதை நினைச்சு பாருங்க. கடன் இருந்தாலும் என்னை எந்த இடத்தையும் அவர் வெட்கப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. சங்கீதம் 103வது சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதை சொன்னாலே எப்படா இதை சொல்லி முடிப்பாங்க, வீட்டுக்கு போலான்னு தான் இருக்கு நம்மளுக்கு சபை நடுவில் வந்தா. ஆனா சங்கீதக்காரன் அழகாய் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் எந்த நன்மை உனக்கு செஞ்சிருக்காரோ அது எல்லாத்தையும் மறவாதேன்னு தன்னுடைய ஆத்மா கிட்ட சொல்றாரு தாவீது. கடந்த 10 மாதங்களை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை நன்மைகளை செஞ்ச தேவனுக்கு என் ஆத்மா அவரை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்மா அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, நடந்தாலும் துதிப்பேன், படுத்தாலும் துதிப்பேன், உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், எந்த வேலையிலும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். போராட்டம் வந்தாலும் துதிப்பேன், பாடுகள் வந்தாலும் துதிப்பேன், சந்தோஷம் இருந்தாலும் துதிப்பேன், துக்கத்தில் இருந்தாலும் துதிப்பேன், தோல்வி வந்தாலும் துதிப்பேன், வெற்றி வந்தாலும் துதிப்பேன், துதிச்சுக்கிட்டே இருப்பேன். துதிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. நீதியெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 10 மாதம் அதைத்தான் ஆண்டவர் பண்ணிருக்கிறாரு. நான் என்ன பண்ணேன்? என்னுடைய சுய பலத்தால ஒண்ணுமே இல்லை. துதிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன், அவர் ஆராதிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன். எனக்கு தேவையானதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டே தான் வந்தவர். அல்லேலூயா. ஆத்துமாவின் முழு உள்ளம் அவரை துதிக்கணும். பாடல் வரிகள் எப்படியாய் சொல்லுகிறது, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை பாடணும். முழு உள்ளம்னா முழு உள்ளத்தோடு பாடணும். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களையோ இல்ல வீட்டுல இருக்கிற பிரச்சனையோ இல்ல தொலை தூரத்துல இருக்கிற பிரச்சனைகளையோ இல்ல ஆராயம் முடிச்சுட்டு போய் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் யோசிக்க கூடாது. கர்த்தருக்கு ஆலயத்துக்கு நடுவுல வந்துட்டோம்னா முழு உள்ளத்தோடு அவரை துதிக்கணும். அல்லேலூயா. முழு உள்ளம் இயேசுவையே பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் சேர்ந்து பாட போகிறோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமாவே பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமாவே பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும்.
தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருப்போம். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் நாதனை, பாடி பாடி மகிழ்ந்திருப்போம். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருப்போம். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் நாதனை, பாடி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆத்துமாவே பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமாவே பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளமெங்கோ, போற்றிடும் என் உள்ளமெங்கோ, துதித்திடும் என் உள்ளமெங்கோ, போற்றிடும் என் உள்ளமெங்கோ. முகமுகமாக நேசரை காண்பு, நித்தியமாய் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாவங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமாய் மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாவங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமாவே பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமாவே பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளமெங்கும், போற்றிடும் என் உள்ளமெங்கும், துதித்திடும் என் உள்ளமெங்கும், போற்றிடும் என் உள்ளமெங்கும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேதனையின் கண்ணியில் சித்திராமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேதனையின் கண்ணியில் சித்திராமல் காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமாவே பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமாவே பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளமெங்கோ, போற்றிடும் என் உள்ளமெங்கோ, துதித்திடும் என் உள்ளமெங்கோ, போற்றிடும் என் உள்ளமெங்கோ. என்னுள் உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என்னுள் உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமாவே பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமாவே பாடிடுவே, ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளமெங்கோ, போற்றிடும் என் உள்ளமெங்கோ, துதித்திடும் என் உள்ளமெங்கோ, போற்றிடும் என் உள்ளமெங்கோ, துதித்திடும் என் உள்ளமெங்கோ, போற்றிடும் என் உள்ளமெங்கோ. அல்லேலூயா. முழு உள்ளம் தேவனை துதிக்கணும். சிறகுகளாலே என்னை மூடி பாதுகாத்த தேவன், வேடனுடைய கண்ணியிலே நான் சிக்கிக் கொள்ளாதபடி என்னை சுற்றி வேலி அடைத்த ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதனால என் ஆத்துமா அனுதினமும் தேவனை பாடிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிவிட்டு நாம் தேவனை நோக்கி ஆராதனை செய்ய நாம் ஆயத்தமாகலாம். எல்லாரும் முழங்கால் படிவிட்டு கண்களை மூடி
கண்களை மூடி எல்லாம் வாய்களை திறந்து கொஞ்சம் தேவனை புரியுங்க இடத்துல. ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா பின்னோக்கி எல்லா காரணங்கள் பிரச்சனைகள் எல்லாம் பின்னால நடக்கிற எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு தேவனை நோக்கி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவரிடத்தில் அன்பு கூற போகிறோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்துங்க, ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறேனப்பா, உம்மை புகழ்கிறேனப்பா, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ சக்திக்கு எஜமானனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நல்ல ஆயை திறந்து அவருக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்கள் சத்தம் பெருகட்டும். உங்கள் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளவானோடு தேவனை மட்டும் நோக்கி பாருங்கள். அவர் அன்பை மட்டும் நோக்கி பாருங்கள். அவருடைய அன்னைகளை மட்டும் நோக்கி பாருங்கள். அந்த கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை மட்டும் கொஞ்சம் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இருந்தவர் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையான தேவனாகிய கர்த்தர் அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாத தேவன், ஆதியும் அந்தமுமான தேவன், அல்பாவும் உமேகாவும் ஆன தேவன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என் ஆத்துமா தேவனை துதிக்கணும், என் உள்ளம் தேவனை துதிக்கணும் ஆண்டவரே. என் சிந்தனையில தேவனை துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதுமே வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஒரு புதிய சந்தோஷம், புதிய ரட்சிப்பு, ஒரு புதிய அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பழைய மனிதனை நான் மாற்ற வேண்டும். மாம்ச சுபாவங்கள் மாற வேண்டும். புதிய மனிதனை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆவியினாலே மறுபடியும் பிறந்த ஒரு உணர்வு எனக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டவனாக நான் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. 1000 10,000 சேர்ந்தவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சிறுமையும் நிறைமயமான என்னை நீ கண்ணோக்கி பார்த்தீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை தேடி வந்தீரே, நன்றி ஆண்டவரே. நான் உன்னை தேடி வரவென நீ என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை நான் அன்பிலும் காத்துக்கொள்ள, அன்பிலும் அதை பயன்படுத்திக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த கிருபையினால் இரக்கங்களால மணிமூடியால் சூட்சமாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளங்களை விட்டுக் கொடுங்க, உள்ளங்களை விட்டுக் கொடுங்க. வேதம் சொல்கிறேன், வாசல் படியினால் கதவை தட்டுகிறேன். ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனை பிரவேசித்து அவனோடு சொல்கிறார். இந்த வாசல் படிய தேவன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கதவைகளை அப்பா என்னை வாங்காண்டவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீங்களும் ஆள வேண்டும், ஒளி வர வேண்டும். அவரையே பிரகாசிக்கிற மெய்யான ஒளி என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் மக்களே தேவ சமூகத்தினாலும் எழுந்து நிற்போமா, எழுந்து நின்று பாடல் வரிகளை என்னோடு கூட சேர்ந்து நாம் பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் சேர்ந்து பாடுவோம். எளியோனை என்னை அவர் கண்ணோக்கி பார்த்தீர் ஆண்டவரே. என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், உண்மை விட்டு நான் எங்கேயோ தூரமாய் போன நாட்களிலும் என்னை தேடி வந்தது உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலும், வழி தெரியாமல் நான் நின்ற நேரத்திலும் ஆண்டவரே என்னை மறக்காமல் என்னை பின்னோக்கி வந்தது உம்முடைய தேவ சமூகம், தேவ பிரசன்னம்.
இந்த எனக்குள்ள ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. என்னை சூழ்ந்த நேரத்திலும் வழி ஒன்றும் தெரியாமல் நான் தவிக்கிறேன், வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கிறேன், இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கிறேன், மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டி
பேச்சில என்னுடைய சிந்தனையில என்னுடைய இருதயத்துல பரிசுத்தமாகணும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உண்மையாய் கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை இப்பொழுது மூடுவதாக. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்துல அசைவாடுவதாக. இருக்கிற ஜனங்கள் நட்டியில என் உள்ள தலை முதல் உச்சங்கால் முதல் உள்ள தலை முதல் ஆண்டவரை சரீரம் முழுவதும் உங்களுடைய பிரசனம் ஆண்டவரை இறங்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசனத்தை மாற்றிக்கொள்வதாக. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமையின் மேகம் விலகாத மேகம் நீ, விலகாத மேகம் நீ, நீர் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. உண்மையாய் என் பேச்சில என் மூச்சில எல்லாவற்றையும் நீங்க கலந்திருக்கீங்க ஆண்டவரே. இப்ப என் நினைவில என் நடத்தையில என் உயிரில நீங்க கலந்திருக்கீங்க. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, நிலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. 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 ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே. ஒரு மகிமையின் மேகம் தேவ மகிமை நடந்தது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுவே. விலகாத மேகம், விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம்.
செய்கிறோ ஆதாரம் என்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ ஆதாரம் என்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ அல்லேலூயா ஹோசன்னா 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 உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் மரணத்தை ஜெயித்த தேவன், உயிரோடு எழுந்த தேவன், ஆதாரத்தை வென்ற தேவன், முழு உள்ளத்தோடு உம்மை நாம் ஆராதனை செய்கிறோம். இந்த ஆராதனை தேவனோடு மகிமைப்படுவதாக. என்றென்றும் உமக்கு சகல கணத்திற்கும் மகிமைக்கும் துதிக்கும் மாத்திர நீர் ஒருவர் மாத்திரம்தான். ஆராதனைக்கு தகுதியான தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தான். நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியை செய்வோம் ஆண்டவரே. இசைவாடும் ஆண்டவரே, ஆவியை செய்வோம் ஆண்டவரே. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, ஹோசன்னா. ஆவியான தேவன் நீர் வழிநடத்தும் புறப்படுத்தும் சகலவற்றையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம் சித்தம் போல எங்களை பணிந்து உருவாக்கி மகிமைப்படும் ஆண்டவரே. மீதியான வேளையில் தேவ நாமம் எங்களோடு கூட நேசிக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.